கோட்ல நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. சி ஜோசப் விஜய் என்னும் நான். அது அண்ணனை ஃபஸ்ட்டு டே அவர் அப்போ தான் அசம்பிளிக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் போய் பார்க்குறோம். பார்க்கும்போது அண்ணனை பார்த்தோடனே அந்த கோட் ஃபீலிங்கில் போயிட்டு நான் கட்டி பிடிச்சிட்டேன். ஸோ அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் தான். கருப்பு படத்தை வந்து ஒரு 6 months பேக்கே வந்து இது ஷார்ட் ஹிட் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. யார் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சூர்யா சார் சொன்னாங்க. அப்போது ரிலேட் பண்ணேன். ஓகே ஆர்ஜே பாலாஜி, ஓகே ஒரு கால்குலேஷன், அண்ணனுக்கு ஒரு பெரிய ஹிட்டு வேணும் சூர்யா அண்ணனுக்கு. ஸோ அந்த ஹிட்டு இது டெலிவரி ஆயிடுச்சு. அது ஒரு ப்ரெடிக்ஷனாக சொன்னேன். ஏன்னா நம்ம அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம். நல்ல இனிமேல் ஏதாவது ப்ரெடிக்ஷன் ஏதாவது வேணும் உங்ககிட்ட தான் கேட்க போகிறோம் சார். Alright, அடுத்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு once again I'd like to welcome Kasi sir on stage. Can we have the AV please? Congratulations. வாழ்த்துக்கள் சார். டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், ப்ரொடியூசர் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட் ஆர்.கே. சுரேஷ் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங் இவ்வளோ நேரத்துக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் மை செகண்ட் அவார்ட் ப்ரோவோக்கில். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மெயினாக நன்றி தெரிவிக்கணுன்னா விஜய் சேதுபதிக்கு தான் சொல்லணும். ஸோ அந்த கேரக்டர் சுரேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அண்ட் டைரக்டர் பாண்டியராஜ் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் ஒரு 3 படம் வருது. ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான படங்கள் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அது தொடரும். சூப்பர் சார். நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ண போறீங்களா இல்லை ஹீரோவாவா? என்ன மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்? இல்லை, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹிந்தி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பாதி போயிருக்கு. ஸோ நவாஸின் சார். சூப்பர். ஸோ தமிழில் அமீரான்னு ஒரு படம் ஹீரோவை பண்ணது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஓகே. அண்ட் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பெரிய பேக்கேஜ் உண்டு. சூப்பர் சார். பயங்கரமான லைனப் வச்சிருக்கீங்க போல இருக்கே. ஆமாம் ஆமாம், ஏதோ அப்புறம் ப்ரொடக்ஷனில் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார், வெரி நைஸ். தலைவன் தலைவிலே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரோவோக் அவார்ட்ஸில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் நெகட்டிவ் கேரக்டர் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அப்புறம் சார் இந்த விஷயம் ஒன்று கேட்கணும்னு நினச்சோம், அதை பார்த்துருந்தோம். கருப்பு படத்தை வந்து ஒரு 6 months பேக்கே வந்து இது ஷார்ட் ஹிட் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எங்கேயோ சொன்னீங்க, கரெக்டா? 6 months 7 months இருக்கும். சரி சார். என்னன்னா அந்த கருப்பு ஸ்கிரிப்ட் பேசும்போது நான் சுதன் எல்லாம் ஒரு பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்பயே அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது யார் இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோடனே சூர்யா சார் சொன்னாங்க. அப்போது ரிலேட் பண்ணேன். ஓகே ஆர்ஜே பாலாஜி, ஓகே ஒரு கால்குலேஷன், அண்ணனுக்கு ஒரு பெரிய ஹிட்டு வேணும் சூர்யா அண்ணனுக்கு. ஸோ அந்த ஹிட்டு இது டெலிவரி ஆயிடுச்சு. அது ஒரு ப்ரெடிக்ஷனாக சொன்னேன். ஏன்னா நம்ம அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம். இப்போது சில படங்கள் வந்து படம் பண்ணும்போதே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். என்னோட படம் தர்மதுரை நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே படத்தோட ஸ்பாட் போயிட்டு வரும்போதே சொன்னேன் அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு. ஸோ அதே மாதிரி தலைவன் தலைவி நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே சில படங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு அதை ஃபுல்லாக அந்த கேட்கும்போது அது சூர்யா சார், ஆர்ஜே பாலாஜி அந்த காம்பினேஷன் அது கண்டிப்பாக பெரிய ஹிட்டு. இன்னைக்கு 350 crores ப்ளஸ். ஸோ அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சார், செம்ம சார். நல்ல இனிமேல் ஏதாவது ப்ரெடிக்ஷன் ஏதாவது வேணும் உங்ககிட்ட தான் கேட்க போகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். த்ரூக்கு அப்படியே கேட்டுருவோம் நம்ம. த்ரூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பா கூட ஸ்கெட்ச் நடிப்பேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நான் நடித்ததுக்காக நான் இவ்வளோ இது பண்ணுறேன். உன்னோட லாஸ்ட் படம் அமேசிங் ஆக்டர். இன்னும் பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். அண்ட் வந்து இந்த கோட்ல நீங்கள் வேற லெவலில் இருக்கீங்க.
இது எங்க தலைவர் இப்போ சிஎம் சார் போட ஆரம்பிச்சாங்க. ஆமாண்ணே, எனக்கு இந்த கோட்டை பார்த்த உடனே எனக்கு வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான். அது அண்ணன் ஃபர்ஸ்ட் டே அவர் அப்பதான் அசம்பிளிக்குள்ள நுழையிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது அண்ணனை பார்த்த உடனே அந்த கோட் ஃபீலிங்கில் போயிட்டு நான் கட்டி பிடிச்சிட்டேன். ஸோ அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் தான். ஸோ அவருக்கு என்னோட ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நீங்கள் உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஆமா, நானே என்னைக்காச்சும் இப்ப படத்துல ஏதாச்சும் ஒரு படத்துல ஏன்னா அதுதான் இப்ப சொல்ல படத்துல எல்லாம் ஃபுல்லாவே உங்களை வந்து கோபக்காரராகவே காமிக்கிறாங்க. நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் வந்து யாரையா தூக்கி போட்டு அடிக்கிறதுலே இருக்கீங்க. மாத்தி சொல்லுங்க, ஏதாச்சும் மாத்தி. கண்டிப்பா நீங்க இனிமே இந்த மாதிரி மோட்ல வேற லெவல்ல வாங்க, நாங்கலாம் இல்ல கண்டிப்பா இனிமே இந்த வருஷம் வரக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அப்ப எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி கோட் சூட்லயே வந்துருங்க சார். வந்துருவோம். சூப்பர் சார், தேங்க் யூ. சூப்பர், தேங்க் யூ. தேங்க் யூ. லைக் நான் இந்த லெவலுக்கு ரீச் ஆவேன், இவ்வளோ பேருக்கு ஐ ரீச் அவுட் டு ஸோ மெனி பீப்புள் அப்படின்றது எனக்கு ஆரம்பத்தில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நினச்சேன் இது ஐயோ இது என்னடா இவ்வளோ இருக்குது, இது ஒரு கடல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு பயந்து வந்தது தான். பாதியிலே என்ன நானே சந்தேகப்பட்ட நாட்கள் இல்லாமல் இருக்குது. சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, கிளம்பிடலாம், ஏதோ ஒரு ஐடிலேயோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபார்ம்லேயோ திருப்பி போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற நாட்களும் இருக்குது. ஆனால் கலை மாதா அவங்க தான் ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டாங்கன்னா விட மாட்டாங்க அப்படின்றது நான் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு வைப் இருந்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ? அண்ட் நான் இன்னும் ஒரு விஷயம், மகாநதி வந்து ஆஸ் சுவாமிநாதன் அவரை வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து நடுவில் என்ட்ரி ஆனார் சொன்னாரோ, பட் த இம்பேக்ட் ஹி கிரியேட்டட் இஸ் வெரி வெரி பிக். And I know all of you will agree on that. So என்னக்கா சர்காஸ்டிக்கா சிரிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஐயோ பெருமாளே, பட்டர்ஃப்ளை பறக்க இன்னைக்கு அடிச்சது பாறா லக்கு. சரி, அவர் வரத்துக்கு முன்னாடியும் மகாநதி வந்து அழகா இருந்துச்சு. ரொம்ப ஒரு சென்சிபிளான கதை, அப்பா பொண்ணுங்க அந்த மாதிரின கதை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்க்கா, அதுக்காக சொல்லிக்கிறேன்க்கா. I think I'm blessed because it's my first film in Tamil. Yeah. And அதுக்கு obviously you know director, producer sir எல்லாமே இருக்காங்க. So ரொம்ப நன்றி for choosing me. Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Bella. Associate sponsor Flora Active Beauty Essentials, Dermalogica, Mark, New Skin, Touchwood, Dr. Towels, Brillare, Cabello Shave Professional, Seasoul, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.